வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் தை அமாவாசை தினத்தில் அபிராமி பட்டர் பௌர்ணமி திதியை கொண்டு வந்ததை தெரிந்து கொள்ளலாம். பக்தனுக்காக அமாவாசை தினத்தில் பௌர்ணமியாக காட்சி தந்த முழு நிலாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தை அமாவாசை தினத்தில் அபிராமி பட்டர் பௌர்ணமி திதி என சொல்ல அந்த பக்தனின் வார்த்தையை மெய்ப்பிக்க பௌர்ணமியாக காட்சி தர அம்பாள் தன் காதணியை எரிந்து முழு நிலா காட்சி தர செய்தார். சோழ நாட்டில் திருக்கடையூரில் அபிராமி பட்டர் வாழ்ந்து வந்தார். அவர் எந்நேரமும் அம்பிகை மீது தீராத பக்தி கொண்டிருந்தார். அவரை அப்பகுதி மக்கள் பித்தன் என கேலி செய்து கொண்டிருந்தார்கள். அப்பகுதியை சரபோஜி மன்னர் ஆண்டு வந்தார். அவர் நகர்வலம் செல்லும் பொழுது அபிராமி பட்டர் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவர் யார் என சரபோஜி மன்னர் கேட்க அவர் ஏதோ ஒரு துர்தேவதையை வழிபடும் பித்தர் என மற்றவர்கள் கூறினார்கள். அமாவாசை திதி தினமான அன்று அவரிடம் சென்று இன்று என்ன திதி என மன்னர் கேட்க பட்டரோ பௌர்ணமி திதி என கூறினார். பின்னர் தியானம் கலைந்ததும் தான் தெரிந்தது அவர் கூறியது தவறு என்று. ஏற்கனவே பித்தன் என மக்கள் கூறி வரும் நிலையில் தான் உன்னை வணங்குவதை கூட அப்படி நினைக்கின்றார்கள் என வேண்டி தான் உயிர் துறக்க நினைத்தார். மனிதர்கள் ஆசி வழங்கும் போது சொல்லக்கூடிய 16 பேர்களை விடுத்து அபிராமியுடன் வேறு 16 பேர்களை கேட்கின்றார்கள். ஆனால் அபிராமி பட்டர் அன்னை அபிராமியிடம் வேண்டும் 16 பேர்கள் என்ன என்று தெரியுமா? கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளுமொரு துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அழையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி. தை அமாவாசை தினத்தில் அபிராமி பட்டர் விழா மிக கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். பக்தன் ஒருவனின் அன்புக்கு கட்டுப்பட்டு அமாவாசை தினத்தில் பௌர்ணமி நிலவை காட்டி அருளினார். நிலவை காட்டும்படி அபிராமி அன்னையை நோக்கி தன் அந்தாதி பாடல்களை பாடினார். இவர் பாடிய 79ஆம் பாடல் பாடி முடிய அன்னை தோன்றி தன் காதணியை வானத்தில் எரிந்து பௌர்ணமியாக மாறிய தினம். அம்பாள் ஆலயங்களில் 100 இலைகளால் உரி வடிவத்தில் ஒரு கூம்பு போன்ற வடிவத்தை அமைத்து அதனுள் அபிராமி பட்டரை நிற்க வைப்பர். தை அமாவாசை தினத்தில் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி 100 பாடலை ஒவ்வொன்றாக பாடி முடிக்க ஒவ்வொரு இலையாக வெட்டுவர். அவரின் 78வது பாடல் முடிந்து 79வது பாடல் பாடத் தொடங்கும் போது அபிராமி தனது காதணியை எரிந்து முழு நிலவு தோன்றி பௌர்ணமி போல் காட்சி தர செய்தார் என்ற நிகழ்வின்படி 79வது பாடல் பாடும்போது அம்பாளுக்கு விசேஷ பூஜை செய்த பின் அம்பாளும் அபிராமி பட்டரும் திருவீதி உலா வருவார்கள். இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.